இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த வீடியோவை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்களுக்கு நிதி ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுடன் நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸில் இருக்கக்கூடிய ரோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோ அப்படிங்கிறது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் ப்ரீமியமில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த ரோ அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு புட் ஆப்ஷனோட ரோ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா -3.87 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.87 வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப லாங் டேர்ம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோவை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த கிரீக்ஸ், அதாவது இந்த ரோ அப்படிங்கிற கிரீக்ஸை வந்து மேக்ஸிமம் யாரும் அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ரோவை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனுக்கு எந்த ஃபார்முலாவும், ஸோ புட் ஆப்ஷனுக்கு எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்காக இருந்தாலும் இல்லை டிவிடெண்ட் பே பண்ணாத ஸ்டாக்காக இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஸோ அடுத்தது நம்ம இந்த ரோ வேல்யூவை எப்படி மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து மேனுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரோவை கால்குலேட் பண்ணலாம். ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு டைம் இன்ட்டு இ பவர் minus RT. into ND2. ND2ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கான டேட்டா எடுத்துக்கங்க. ஸோ ND2 எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவோட டிவைடட் பை 100 போடணும். ஓகேங்களா? ஸோ 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனோட ரோ வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்து நம்ம புட் ஆப்ஷனுக்கான ரோ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதற்கு இதற்கும் என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு மைனஸ் வரணும். ஸோ அதுக்கப்புறம் n-d2 அப்படிங்கிற வேல்யூ வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் பண்ணணும். ND2ன்னு இருக்குங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் ND2 -D2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு புட் ஆப்ஷனோட n-d2 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போது புட் ஆப்ஷனுக்கான ரோ வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே வந்து ரோ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரோ வேல்யூவை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆப்ஷன் ப்ரீமியமில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ரெண்டு ரோ வேல்யூ நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டிருந்தோம். இப்போது அதே 10% வந்து எடுத்துக்கிறோம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10லிருந்து 15 மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இப்போது 5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 5 இன்ட்டு ரோ வேல்யூ போடணும். ஸோ ரோ வேல்யூ போட்டோம் அப்படின்னா இது ஆப்ஷன் ப்ரீமியமில் நமக்கு 12 பாயிண்ட்டை இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கால் ஆப்ஷனுக்கு பார்த்துருக்கோம். அதனால் கால் ப்ரீமியம் எங்கே இருக்குது? ஸோ கால் ப்ரீமியம் 308 ப்ளஸ் ரோ வேல்யூ ஸோ 321. ஓகேங்களா? இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து
10லிருந்து 15% ஆச்சு அப்படின்னா நமக்கு கால் ப்ரீமியம் என்னவாக இருக்கும், 321 இருக்கும். ஸோ அதே சமயத்தில் புட் ப்ரீமியம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ட்டு -2.4 இருக்குது. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா -12 பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை புட் ப்ரீமியமோட ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ புட் ப்ரீமியம் ப்ளஸ் இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு 289 வரும். ஓகேங்களா. ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10லிருந்து 15% இன்க்ரீஸ் ஆகும்போது கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து 12 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இது வந்து 12 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7%க்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ சேஞ்ச் நடக்குது, 7 மைனஸ் 10. ஓகேங்களா. ஸோ -3. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது ப்ரீமியமில் எத்தனை பாயிண்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா -3 இன்ட்டு ரோ வேல்யூ வந்து 2.59. இதை போட்டோம் அப்படின்னா -7 பாயிண்ட் வந்து இதில் எஃபெக்ட் பண்ணியிருக்கும். அப்போது கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10லிருந்து 7%க்கு கம்மியாயிருச்சு அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து இந்த ஏரியாவில் கம்மியாகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு கால்குலேட் பண்ணுவோம். புட் ஆப்ஷனுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 3% இன்ட்டு ரோ. ஓகேங்களா. ஸோ இப்போது 7.4% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆன பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா 309 ரூபா கிடைக்குது நியூ ப்ரீமியம். ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரோவாக இருக்கும், அதுவே புட் ஆப்ஷனை பை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ரோவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கால் ஆப்ஷன் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரோ கிடைக்கும், அதே மாதிரி புட் ஆப்ஷனை நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரோனா என்ன, ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆப்ஷன் ப்ரீமியமில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலையாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2stech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.